அன்பு குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நாம ஒரு அழகான குளத்துக்கு போக போறோம். தயாரா இருக்கீங்களா? அதோ பாருங்க, எவ்வளவு அழகான குளம்! இந்த குளத்துல நிறைய மீன்களும் தவளைகளும் சின்ன சின்ன நண்டுகளும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சாம். ஆஹா, என்ன அழகான மீன்கள்! பாருங்க குட்டீஸ், எவ்வளவு வண்ண வண்ண மீன்கள்! அந்த குளத்தின் பக்கத்துல ஒரு பெரிய கொக்கு வசிச்சுட்டு வந்துச்சு. இந்த கொக்குக்கு வயசாயிடுச்சு. அதனால முன்னாடி மாதிரி மீன்களை பிடிக்க அதுக்கு முடியல. ஆனா நல்லா சாப்பிடணும்னு அதுக்கு ஆசை. என்ன பண்றது? கொக்கு ஒரு திட்டம் போட்டுச்சு. அது குளத்தின் கரையில உட்கார்ந்து ஐயோ ஐயோன்னு அழ ஆரம்பிச்சிடுச்சு. கொக்கு அழுற சத்தத்தை கேட்டு குளத்துல இருந்த எல்லா உயிரினங்களும் என்னாச்சு கொக்கி, ஏன் அழுறன்னு கேட்டு ஓடி வந்துச்சான். ரொம்ப சோகமா, குட்டீஸ், இந்த குளம் சீக்கிரமே வத்தி போக போகுதாம். ஒரு ஞானி வந்து என்கிட்ட சொன்னாரு, நீங்க எல்லாம் இங்கேயே தண்ணி இல்லாம செத்து போறத பாக்க எனக்கு மனசே இல்லன்னு சொல்லிச்சான். இத கேட்டதும் மீன்களும் தவளைகளும் நண்டுகளும் ரொம்ப பரிந்து போயின. ஐயோ, அப்ப நாங்க என்ன பண்றது கோக்கேன்னு பரிதவிச்சு கேட்டன. கொக்கு கொஞ்சம் ஆறுதல் சொல்ற மாதிரி, கவலைப்படாதீங்க குட்டீஸ், இங்க பக்கத்திலேயே எப்பவும் தண்ணி நிறைஞ்ச ஒரு பெரிய ஏரி இருக்கு. நாங்க ஒவ்வொருத்தரா உங்களை அழைச்சிட்டு போய் காப்பாத்துறேன். ஆனா எனக்கு வயசாயிடுச்சுல்ல, அதனால நிறைய பேரை என்னால். மீன்களும் நண்டுகளும் கொக்கின் பேச்சைக் கேட்டு ஏமாந்தன. கொக்கு ஒவ்வொரு நாளும் சில மீன்களை கொண்டு போவதாகச் சொல்லி ஏரிக்குப் போகாமல் பக்கத்திலிருந்த ஒரு பாறைக்கு பறந்து சென்று அங்கே வைத்து அந்த மீன்களை சாப்பிட்டு வந்தது. கடைசியாக ஒரு நாள் ஒரு நண்டு போக தயாரானது. கொக்கு நண்டை தூக்கிக் கொண்டு பாறைக்கு பறந்தது. அங்கே கொக்கு சாப்பிட்ட மீன்களின் எலும்புகளை பார்த்த நண்டு தனக்கு நேர்ந்த ஆபத்தை உணர்ந்தது. கொக்கு தன்னையும் சாப்பிடப் போகிறது என்பதை புரிந்து கொண்ட நண்டு கொக்கின் கழுத்தை பிடித்து நெரித்தது. கொக்கு இறந்து போனது. மீதி என்னவென்றால், ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால் நாம் அதிக ஆசைப்படக்கூடாது. நல்லா இருந்ததா குட்டீஸ்? நாமும் அதிக ஆசைப்படாமல் இருந்தால் நாமும் துன்பமில்லாமல் இருக்கலாம். இந்த கதை பிடித்திருக்கிறதா குட்டீஸ்? பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.